நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. என்னடா மச்சான், என்ன சொல்றாரு உன் மாமனாரு? சைலண்டா இருக்காரா இல்ல வந்ததும் வேலையை ஆரம்பிச்சிட்டாரா? இல்லடா சக்தி, நேத்து தானே வந்திருக்கேன், பார்க்கலாம். இங்க பாரு, பார்க்கலாம் நீ சும்மா இப்படி பாத்துக்கிட்டே இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. அந்த ஆள்லாம் திருந்தவே மாட்டான். அந்த ஆளு சைலண்டா இருக்கிற மாதிரி இருந்தா மட்டும் பாரு. இல்ல ஏதாவது ஓவரா பண்ணானா சொல்லு, 2 பேரும் சேர்ந்து அந்த ஆளை வச்சு செஞ்சு விட்டுருவோம். டேய் சும்மா இருடா சக்தி, உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கா அவர் என் மாமனாருன்னு? உன் மாமனார் தான், பின்ன நான் என்ன தேங்காய் நார் நான் சொன்னேன்? டி சக்தி, அட போடா பேசாம. எனக்கெல்லாம் இருந்தாலும் மண்டைய பத்தாலே நங்குன்னு 4 கூட்டு வைக்கணும் போல இருக்கு. நீ எல்லாம் எப்படிதான் இருந்தாலும் பண்றதெல்லாம் போத்துக்கிட்டு இப்படி சைலண்டா உட்காந்துருக்கோ தெரியல. டி சக்தி, இப்ப நான் என்ன இங்க அவர் கூட சண்டை போடுறதுக்காக வந்திருக்கேன்? என் பொண்டாடி என்ன எந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிறேன்னு அந்த அளவுக்கு புரிய வைக்கணும்னு தான் வந்திருக்கேன். இங்க நான் ஐஷு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு அவருக்கு பொறுமையா தான் புரிய வைக்க முடியும். அதை விட்டுட்டு நீ சொல்ற மாதிரி அவர் கூட என்ன சண்டைக்கு அணிக்க முடியும்? நானே ஐஷு மாசமானதுக்கு அப்புறம் அவளை பக்கத்துல இருந்து நல்லா பாத்துக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு போற நேரம் தவிர பாக்கி நேரம்லாம் அவ கூடயே இருக்கணும்னு நினைச்சேன். அங்க என் வீட்டுல இருந்தப்ப கூட பரவாயில்ல, நான் என் அம்மாவை அப்பாவை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன். நான் அவளை எப்படி எல்லாம் பாத்துக்கணும்னு நினைக்கிறேனோ அப்படி எல்லாம் பாத்துக்குவேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னமோ ஒரு நாள்லயே அவளை கூட இருந்து பாத்துக்க முடியாம போகுதோன்னு தோணிக்கிட்டு இருக்கு. அவ என்னடானா எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மான்னு அவங்க அம்மா கூடயே இருக்கா. அவங்க அம்மாவும் அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் அவங்களே பார்த்து செஞ்சு கொடுக்குறாங்க. நான் என்னமோ எதுவுமே பண்ணாத மாதிரியே இருக்குடா. இருக்கா இந்த வெண்ணைக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இந்த அங்க 15 நாள் இங்க 15 நாளுங்கிற இந்த ஷிஃப்ட் டியூட்டி எல்லாம் நிறுத்து. ஒழுங்கு மரியாதைக்கு அந்த ஆள் என்னமோ பண்ணிட்டு போறேன்னு நீ பாட்டுக்கு உன் வீட்டுல இருன்னு கேட்டியா? டே இல்லடா சக்தி, நான் என்ன எனக்காகவா யோசிச்சேன், ஐஷுக்காக தானே. ஆமாண்டா, எது சொன்னாலும் இப்படி ஐஸுக்காகன்னு சொல்லி என்ன டென்ஷன் பண்ணி கடைசியில என்ன நீ ஐசியூல படுக்க வச்சிருவ போல. டேய் இப்பவும் சொல்றேன், நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? பின்ன டென்ஷன் ஆகாம எனக்கு அந்த சொட்டத்துல என்ன பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா இருக்குது. நானும் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நீ வந்து இங்க உட்காந்துருக்க. உன்னை பார்க்கறதுக்கு நான் இங்க வந்துதான் ஆகணும். உன்னை பார்க்கும்போது கடைசியில் அந்த சொட்டத்துல பார்க்க வேண்டி வருது. அப்ப எனக்கு டென்ஷன் ஆகாதா? டேய் லூசு மாதிரி பேசாதடா சக்தி. சர்ரா, நான் லூசு தான். ஆனா நீயும் பொண்டாட்டி நல்லா விவரமா இருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? இல்ல இப்ப நீங்க வந்து உட்காந்துட்டா மட்டும் அந்த ஆளுக்கு எல்லாம் புரிஞ்சிட போதா? ஒன்னும் புரியாது. அந்த ஆளுக்கெல்லாம் ஒரு 6 மாசத்துக்கு நீயும் ஐஷும் இந்த பக்கம் திரும்பி பார்க்காம இருக்கணும். அப்பதான் பொண்ணு வேணும், மருமகன் வேணும், பேத்தி வேணும்னு அப்ப அந்த ஆளே தன்னால வருவான். அதை விட்டுட்டு என்னமோ ஷிஃப்ட் டாக்டர் மாதிரி அங்க 15 நாள் மகனா இருப்பாராமா, இங்க 15 நாள் மருமகனா இருப்பாராமா. உனக்கு ரொம்ப தேவைதான்டா. டே சக்தி, நான் ஐஷுவை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறேன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தானே வந்திருக்கேன். நான் அங்க இருந்து எப்படி உங்களுக்கு புரியும்? சரி, இப்ப வந்து புரிய வச்சிட்டியா? டேய் நேத்து தானடா வந்தேன், ஒரே நாள்ல எப்படிடா புரிய வைக்க முடியும்? இதுக்கப்புறம் தான் புரிய வைப்பேன். சரி புரிய வை. அப்புறம் எதுக்கு என்கிட்ட புலம்பிட்டு இருக்க? 15 நாள் இங்கதான் இருக்கணும் முடிவு பண்ணிட்டல இரு. அப்புறம் கடைசியில ஐசி என்கிட்ட வரல, ஐசி விக்ரமன் வரலன்னு ஏதாச்சும் புலம்பு நம்ம அவனை. டி சக்தி, இப்போ என்னடா? டி சக்தி, நான் காலையில எந்திரிச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு. இவ்வளவு நேரம் அவ அம்மா கூட கிச்சன்ல நின்னுக்கிட்டு இருக்காளே தவிர நான் எந்திரிச்சேன்னா என்ன பண்றேன்னு ஒருட்டு வந்து பார்த்தாலா பாடுறாவ. டேய், விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பனான்னு கேட்டா கூட பரவாயில்ல, நீ சீதையே யாருன்னு கேக்குறியடா? என்னடா சக்தி? டேய் இங்க பாரு, ஐஷுவா இங்க வந்து 15 நாளைக்கு இருக்கணும்னு சொன்னா நீ அதான் அவ அம்மா அப்பா கூட இருக்கணும்னு சொல்லி இங்க கூட்டு வந்த. கடைசியில எப்ப பார்த்தாலும் அவ அம்மா கூட இருக்கன்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? டேய் இருந்தாலும் நானும் இங்க தானடா இருக்கேன். அப்போ கொஞ்ச நேரம் என் கூடயே வந்து இருக்கலாம்ல. டேய் இங்க பாரு, உன்னை விட இந்த விஷயத்துல அனுபவம் உள்ளவன் சொல்றேன், நல்லா தெளிவா கேட்டுக்க. பொண்ணுங்கெல்லாம் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வர்ற வரைக்கும் தாண்டா கணவனே கண்கண்ட தெய்வம் நல்லா சொல்லிட்டு இருப்பாளுங்க. அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அம்மா வீட்டு வாசப்படியை மிதிச்சுட்டாளுங்கன்னு வச்சுக்க, அப்புறம் தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சிருவாளுங்க. டேய் போடா, என் ஐஸ்வர்யா அப்படி கிடையாது. அட்டங்கொப்பம் அவனே, இதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் சொல்லிட்டு என்கிட்ட வா, அப்புறம் இருக்கு உனக்கு. நான் கிளம்புறேன், போடா. டே சக்தி நில்றா. சக்தி நல்லா யாரும் எனக்கு தெரியாதுங்க, நான் வரேன். ஏன்டா அம்மா அம்மா எதுக்கு உன்னை திட்டினா? அது பாப்பா ட்ரெயின் விளையாட அம்மாவை கூப்பிட்டேன்னா அம்மா வர முடியாது போ அப்படி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அங்க பாட்டி கூட அம்மா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் பாப்பா சும்மா சும்மா கூப்பிட்டுட்டே இருந்தனா அதுக்கு பாப்பாவை போ அப்படி சொல்லி திட்டிட்டாங்கப்பா. அட போடாமோ, உன் அம்மா உன்கிட்ட மட்டுமா விளையாட வர மாட்டேங்கிறா, என்கிட்டயும் தான் வர மாட்டேங்கிறா. ஏன்பா அம்மா நம்ம கூட விளையாட வரவே மாட்டீங்க?
அது நம்ம இந்த பாட்டி தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கோம்ல, அதான் உன் அம்மாக்கு இந்த பாட்டி கூட பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அதனால அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கா. எப்ப ஃப்ரீ ஆகுறாளோ அப்பதான் நம்ம கிட்ட வருவா. அப்படியா? சரியப்பா. அம்மா உங்க கூட பேசலன்னு அழுவடிங்க. பாப்பா பேசியேன். உங்களுக்கு கோவமா இருக்கா? இருங்க பாப்பா பாட்டு பாடியேன். குள்ளு குள்ளு வாட்டு குவா குவா வாட்டு மெல்ல நடந்து மெல்லமாக நடக்கும் சின்ன குட்டி வாட்டு. போதும்டாமோ, பாட்டெல்லாம் சூப்பரா இருக்கு. அப்பாவுக்கு சோகம்லாம் எதுவும் இல்ல, அப்ப நல்லா தான் இருக்கேன். அப்பா இப்ப பாப்பா பாடி அப்படின்னா சிரிச்சீங்க. அதுக்கு முன்னால சிரிக்கவே இல்ல. சரிடாமோ, அதான் அப்பா இப்ப சிரிச்சிட்டேன்ல. இப்படி அப்பா சிரிச்சாதான் பாப்பாக்கு பிடிக்கும். அப்பா சோமைந்தா பாப்பாக்கு சோமாகும். இல்லடாமோ, அப்பா என்னைக்குடா சோகமா இருந்திருக்கேன்? அப்பா என்னைக்குமே சிரிச்சுக்கிட்டே தானே இருப்பேன். அப்புறம் என் அம்மாவும் யாருக்காகவும் எதுக்காகவும் சோகமாலாம் இருக்கக்கூடாது. என்னைக்குமே எதை பத்தியும் கவலைப்படாம சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சரியா? சரியப்பா. ஆனா நம்ம பாட்டா தாத்தா வீட்ல இருக்கும்போது ஜாலியா இருந்துச்சுல, இங்கனா ஏன்பா ஜாலியாவே இல்ல? டே அம்மோ, அப்படியெல்லாம் இல்லடா, இங்கேயும் ஜாலியா தான் இருக்கும். நீ அங்க எப்படி ஜாலியா விளையாடுவ, அதே மாதிரி இங்கேயும் ஜாலியா விளையாடு. அப்புறம் உனக்கு என்ன, தீரன் ஆதி நிலா இவங்கெல்லாம் அவங்க கூட விளையாட வரலன்னு ஃபீல் பண்றியா? அவங்கெல்லாம் இங்கேயும் வருவாங்க. அப்ப அவங்க கிட்ட சொல்றேன், அப்ப இங்க வந்து அவங்களும் விளையாடுவாங்க, நீயும் ஜாலியா விளையாடு. இல்லப்பா, அது அங்கனதான் ஜாலியா இருக்கும், இங்க ஜாலியாவே இல்லப்பா. டே அம்மோ, ஜாலிங்கிறது அந்த வீடு இந்த வீடுன்னு எல்லாம் கிடையாது. எந்த வீட்டுல இருந்தாலும் நம்ம மனசுல நம்ம ஜாலியா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நமக்கு ஜாலியா தான் இருக்கும். சந்தோஷங்கிறது இடத்த பொறுத்தது இல்ல, நம்ம மனசை பொறுத்தது. நம்ம மனசுல சந்தோஷம் இருந்தா நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு சந்தோஷம் இருக்கும். ஆனா நம்ம மனசுல சந்தோஷம் இல்லைன்னு வையி, நமக்கு எவ்வளவு பிடிச்ச இடத்துக்கு நம்ம போனாலும் நமக்கு சந்தோஷமாவே இருக்காது. அப்புறம் சந்தோஷம் தானா வரும்னால நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. அந்த சந்தோஷத்தை நம்மளாதான் உருவாக்கிக்கணும். இப்ப நீங்க ஜாலியாவே இல்லைன்னு நினைச்சிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, உனக்கு ஜாலியாவே இருக்காது. இதே இங்க ஜாலியா இருக்குன்னு நினைச்சு நீ சந்தோஷமா விளையாடி பாரு, உனக்கு ஜாலியா தான் இருக்கும். எல்லாமே நம்ம நினைக்கிறதுலதான் அம்மா இருக்கு. அப்பனா இப்ப நான் ஜாலியா இருக்க சொன்னா ஜாலி ஆயிடுமா? ஆமா, இப்போ ஆதி நிலா தீரன் எல்லாருமே வருவாங்க. நீ ஜாலியா இருக்குன்னு நினைச்சு அவங்க கூட விளையாடி பாரு, உனக்கு ஜாலியா தான் இருக்கும். சரிப்பா. அப்பனா பாப்பாக்கு இங்கே ஜாலியா இருக்குமா? ஆமாண்டாமோ, நீ நம்ம வேற வீட்டுக்கு வந்திருக்கோன்னெல்லாம் நினைக்காம விளையாடி பாரு, உனக்கு இங்கேயும் ஜாலியா தான் இருக்கும். சரியப்பா. அப்பனா நான் ஜாலியா விளையாடுறேன். சரிடாமோ. ஹிட்லர் வாழ்க்கையும் வேண்டாம், புத்தன் வாழ்க்கையும் வேண்டாம். உன்னை என்னை போல் வாழ்ந்தால் போதும், உலகம் ரொம்ப அழகு. கடவுளாக்கவும் வேண்டாம், மிருகமாகவும் வேண்டாம். ரசிகனாயிரு, ஒவ்வொன்றோடும் ரசனையோடு பழகி. பிடிகளுக்கு பின்வெளிதான் விளம்பரம் செய்யாது. விருதுகளை விலை கொடுத்து வாங்கிட கூடாது. எது முடியாது என்ன கிடையாது, மோதி 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 போராடு. பிரியா, நீ சாப்பிடவான்னு கூப்பிட்டா வராம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம். வேண்டாமா? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, வேண்டாங்கற. ஒழுங்கா இங்க வா. எனக்கு வேணாம் வேணாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கடா, நான் விளையாடணும். இரியா நில்லு, சாப்பிட்டுட்டு அப்புறமா விளையாடு. எனக்கு வேண்டாம். ஐயோ, சொன்னாலே கேட்க மாட்டா. இனி 2 வாய் ஊட்டுறதுக்கு இவ பின்னாலேயே ஓடணும். நீங்க வா, இருக்கு உனக்கு. இங்க ஒருத்தன் குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்கேன், கொஞ்சமாவது கண்டுக்கிறாளான்னு பாரு. எங்க திரும்பவும் அவ இந்த பக்கம் வந்து அவளை பிடிச்சு வைங்க, அவளுக்கு சாப்பாடு ஊட்டணும். அப்ப கூட நீங்க சாப்பிடுறீங்களான்னு ஒரு வார்த்தை கேக்குறாளா? ஏங்க, நீங்க இப்ப சாப்பிடுறீங்களாங்க? உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரட்டா? ஒன்னும் வேண்டாம், எனக்கு பசிக்கல. இவரையே இப்ப கோவமா பேசுறாரு. எங்க என்னாச்சுங்க, ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? எனக்கு என்னன்னா உனக்கு என்ன, நீ போய் உன் அம்மா கிட்ட பேசு போ. ஓ, வந்ததுல இருந்து அம்மா கூடயே பேசிக்கிட்டு இருக்கேன், இவரை கண்டுக்கவே இல்லைன்னு கோவமா இருக்காரோ? ஏங்க, நான் இங்க வந்ததுல இருந்து அம்மா கூடயே இருக்கேன், உங்களை கண்டுக்கவே இல்லைன்னு கோவமா? ஓ, என்ன நீ கண்டுக்கவே இல்லைன்னு உனக்கு தெரியுதா? ஓ, அப்ப கோவமா தான் இருக்காரு. ஏங்க கோவப்படுறீங்க? நான் அம்மா கிட்ட என்ன பேசிட்டு இருந்தேன் தெரியுமா? உங்களை பத்தி அவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நீங்க வந்திருக்கோம். நான் அம்மா கிட்ட உங்களை பத்தி தாங்க சொல்லிக்கிட்டு இருந்தேன். உங்களை பத்தி சொல்லி நீங்க என்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்கன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தாங்க நான் உங்க கூட பேசிட்டு இருந்தேன்.
சரி ஐஷு போய் பேசு, நான் எதுவும் சொல்லலையே. நீ உன் அம்மா அப்பா கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நீ உன் அம்மா கூட இருக்கிறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீ அவங்க கூட போய் பேசு, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். என்ன இவரு இப்படி கோச்சுக்கிறாரு? அப்படியெல்லாம் இவரை விடக்கூடாது. ஏய் என்ன என்ன? ஐஷு ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்றல, எந்திரி. எந்திரிக்க முடியாது. நீங்க முதல்ல நல்லா பேசுங்க, அப்பதான் எந்திரிப்பேன். ஏன் நான் நல்லா பேசினேன் என்ன, நல்லா பேசலன்னா என்ன? உனக்கு தான் பேசுறதுக்கு உன் அம்மா இருக்காங்கல்ல, உன் அம்மாட்ட போய் பேசு, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, கோவமா இருக்கீங்க. இந்த கோவம் எப்ப போகுதோ அப்பதான் நான் எந்திரிப்பேன். கோவம் போகவே இல்லைன்னா எந்திரிக்கவே மாட்டேன். நீங்களும் எங்கேயும் எந்திரிச்சு போக முடியாது. ஐஷு விளையாடாத, மாசமா இருக்கேன்னு பாக்குறேன், இல்லைன்னா கீழே தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு போயிருவேன். ஓ, நான் மாசமா இல்லைன்னா கீழே தள்ளி விட்டுருவீங்களா? தள்ளி விட்டுருவேன். தள்ளி விட்டுருவீங்களா? நீங்க தள்ளி விடுங்க பார்க்கலாம். நீ மாசமா இல்லைன்னா தான் தள்ளி விடுவேன்னு சொன்னேன். இல்ல, நான் மாசமா இருந்தாலும் பரவாயில்ல, இங்க இருந்து கீழே விழுந்தாலும் எனக்கு ஒன்றும் ஆயிடாது. நீங்க தள்ளி விடுங்க பாப்போம். ஐஷு வேணும்னு சண்டை போடுறியா? யாரு, நானா? நீங்க தான் வேணும்னு சண்டை போடுறீங்க. நான் என்ன சண்டை போட்டேன்? நீ போய் உன் அம்மா கூட பேசு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன்னு தானே சொன்னேன். அது நீங்க கோவமா தானே சொன்னீங்க. ஒரு கோவமும் இல்ல. எனக்கு எதுக்கு கோவம்? நிஜமா கோவம் இல்ல? கோவம் இல்ல. கோவம் இல்லைன்னா இப்ப எனக்கு ஊட்டி விடுங்க, அப்ப உங்களுக்கு கோவம் இல்லைன்னு நான் நம்புறேன். அதான் கோவம் இல்லைன்னு சொல்றல, ஊட்டி எல்லாம் விட முடியாது, எந்திரிச்சு போ. அதெல்லாம் முடியாது. கோவம் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, கோவம் இல்லைன்னா அப்ப ஊட்டி விடுங்க. ஏன் நான் ஊட்டி விடலன்னா நீ சாப்பிட மாட்டியா? இவ்வளவு நாள் நான் ஊட்டி விட்டு தான் நீ சாப்பிட்டியா? ஆமா, அங்க நம்ம வீட்ல இருக்கும்போது நீங்க வீட்ல இருக்கிற நேரத்துல எல்லாம் எனக்கு ஊட்டி தானே விடுவீங்க. அது அங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் ஊட்டி விட்டா நீ சாப்பிட்ட, உன் அம்மா கூட தானே உட்காந்து சாப்பிட்ட, அதே மாதிரி போய் அம்மா கூட உட்காந்து சாப்பிடு போ. அதெல்லாம் முடியாது. இப்ப நீங்க ஊட்டி விட்டா தான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன். சரி சாப்பிடாத, எனக்கு என்ன? அப்போ ஊட்டி விட மாட்டீங்க? மாட்டேன். ஊட்டி விட மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, சரி எந்திரிச்சு போங்க. நீங்க திரும்ப வந்து ஊட்டி விடுற வரைக்கும் நான் சாப்பிடவே மாட்டேன். சாப்பிடாம இருந்தேன்னா எனக்கு அதுக்கும் சேர்த்து கோவம் வரும், அப்புறம் உன் இஷ்டம். என்னை இதுக்கு மேல கோவப்படுத்தாம இருக்கணும்னா ஒழுங்கா சாப்பிடு. எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், எந்திரி. நீங்க என்கிட்ட கோவப்படுறீங்கல்ல, சரி நான் எந்திரிச்சு போறேன், போங்க. ஏய் ஐஷு இரு, உனக்கு என்ன இப்போ ஊட்டி விடணும் அவ்வளவுதானே, ஊட்டி விடுறேன். என்ன இவ்வளவு நேரம் மூஞ்சியை வெறப்பா வச்சிருந்தீங்க, இப்ப மட்டும் எதுக்கு வழியறீங்க? அது என்னமோ தெரியல, இப்போ வழியணும் போல தோணுது. என்னது? கா கா கா. ஐயோ, எங்க என் அப்பாங்க? ஏய் உன் அப்பா தாண்டி, அதுக்கு எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுற? ஐயோ அது இல்லைங்க, அவர் முன்னாடி இப்படி உட்காந்துட்டு இருந்தா என்ன நினைப்பாரு? நான் எந்திரிச்சு போறேன், விடுங்க. இரு, அவர் இருந்தா என்ன, நான் ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேன்னு சொன்னல, நான் ஊட்டி விடுறேன், நீ சாப்பிடு. ஐயோ, ஊட்டி விட போறீங்களா? கொஞ்சம் சும்மா இருங்க, அப்பா பார்த்தா என்ன நினைப்பாரு? அவர் என்ன நினைச்சா எனக்கு என்ன? நான் என் பொண்டாட்டிக்கு தானே ஊட்டி விடுறேன், நான் என்ன அவர் பொண்டாட்டிக்கா ஊட்டி விடுறேன்? ஏங்க நீ சும்மா இரு ஐஷு, நான் ஊட்டி விடுறேன், நீ சாப்பிடுற. நம்ம வந்து நிக்கிறது தெரிஞ்சும் எப்படி வேணும் வேணும்னு உட்கார்ந்துருக்கான் பாரு. நம்ம அவனை பாக்குறோம்னு தெரிஞ்சா ஓவரா பண்ணுவான், பார்க்காத மாதிரியே இருப்போம். ஐஷுமா உனக்கு தெரியும்ல, எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி உனக்கு நான் ஊட்டி விட்டுட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். இன்னைக்கும் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் உனக்கு ஊட்டி விட்டுட்டே போறேன். இந்தடா சாப்பிடு. எங்க பொண்ண நாங்க ஊட்டி வளர்த்ததை விடவாடா நீ ஊட்டி விட்டுற போற? இப்படி எல்லாம் பண்ணா பெத்த அப்பா அம்மா மேல பாசம் குறைஞ்சிருமா என்ன? ஐஷுமா ஒரு குழந்தைக்கு பெத்த அம்மா அப்பா எல்லாருமே ஊட்டி தான் வளர்ப்பாங்க. அதனால ஊட்டி விடுற மாதிரி அம்மா அப்பா கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஊட்டி விடுற மாதிரி புருஷன் கிடைக்கிறது தான் பெரிய விஷயம். ஆனா என்ன, அது இங்க நிறைய பேத்துக்கு புரிய மாட்டேங்குது. நம்மள பார்த்தாது நிறைய பேர் அதை புரிச்சுக்கிட்டோம் ஐஷுமா. அப்புறம் நேத்து கூட நீ சொன்னியே, என் அம்மா இன்னைக்கு ஒரு நாள் என்ன கூட வந்து தூங்குன்னு சொன்னாங்க, என்ன இன்னும் குழந்தையா பாக்குறாங்கன்னு. ஐஷுமா பெத்த அம்மா அப்பாவுக்கு பொண்ணு எவ்வளவு வயசானாலும் குழந்தைதான். பெத்த பொண்ண கல்யாணத்துக்கு அப்புறமா அம்மா அப்பா குழந்தையா பாக்குறது பெரிய விஷயம் இல்ல ஐஷுமா, அது எல்லா அம்மா அப்பாவும் அப்படிதான் பாப்பாங்க. ஆனா பொண்டாட்டிய ஒருத்தன் ஒரு குழந்தை ஆனதுக்கு அப்புறமும் குழந்தையாவே பாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அப்படி ஒருத்தன் தான் பொண்டாட்டிய குழந்தையாவே பாத்துக்கிறான்னா அந்த பொண்ணோட அம்மா அப்பா அவளுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சதுன்னு நினைச்சு சந்தோஷம் தான் படணும். அதை விட்டுட்டு அந்த வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்க கூடாது.
இப்படியெல்லாம் பேசினா அப்படியே மனசு மாதிரி இவனை மருமகனா ஏத்துக்குவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். கா 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 கா. பாத்தியா ஐஷு, நான் சொன்னது அந்த காக்காக்கு கூட புரிஞ்சிருக்கும், ஆனா உன் அப்பனுக்கு புரியல. ஐயோ எங்க நீங்க அவருக்கு புரிய வைக்கிறதா இருந்தா தனியா புரிய வைங்க. என்ன இப்படி மடியில உட்கார வச்சு புரிய வைக்காதீங்க. எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு, என்ன விடுங்க. காக்கா, நீ என்னதான் காக்கான்னு கத்துனாலும் உனக்கு சாப்பாடை வெளியே தான் கொண்டு வந்து போடுவாங்க. வீட்டுக்குள்ள கூப்பிட்டு விருந்தெல்லாம் வைக்க மாட்டாங்க. அதனால குடுக்கறத சாப்பிட்டுட்டு கிளம்பி போற வழிய பாரு. எங்க உன் அப்பா ஜாடியா என்னதான் சொல்றாருன்னு தெரியும், அதுக்காகலாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். அவருக்கு புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி, நான் சொல்றத சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு புரியும். சரி பார்க்கலாங்க, நீங்க ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க. அவருக்காக மட்டும் உனக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்லல, உண்மையா தான் சொன்னேன். நான் ஊட்டி விடுறேன், நீ சாப்பிடு, நான் அப்புறமா போய்க்கிறேன். ஹலோ, யாருங்க? சொல்லுங்கண்ணா. ஐயோ அப்படியா, இந்த உடனே வரேண்ணா. இங்க என்னங்க ஆச்சு? ஐஷோ, கதிரன் தான் ஃபோன் பண்ணாரு. சீதாக்கு திடீர்னு வலி வந்துருச்சான், உடனே கார் எடுத்துட்டு வர சொல்றாரு. நான் கிளம்புறேன், நீ பத்திரமா இரு. ஐயோ என்னங்க சொல்றீங்க? சீதாக்கு வலி வந்துருச்சா? எங்க நானும் வரேங்க. இல்ல ஐஷு, அவசரமா போகும்போது நீ வர வேண்டாம். நான் முதல்ல சீதாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறேன். அதுக்கப்புறமா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். சரிங்க, நீங்க சீக்கிரமா கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். சரி ஐஷுமா, நான் கிளம்புறேன், நீ ரியாவை பாத்துக்க. நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். சரிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.